நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். வியூ அமைப்பினுடைய சீஃப் அட்வைசர், முன்னாள் தேர்தல் ஆணையாளர், தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் மஹிந்த தேசப்பிரிய அவர்களோடு தான் இன்றைய தினம் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். சமகால அரசியலினுடைய நிலவரங்கள், முற்காலத்து, பிற்காலத்து, சமகாலத்து, இப்படி பல விடயங்களை பேச இருக்கின்றோம். இன்றைய தினம் அவரும் எங்களோடு இணைந்திருக்கிறார். இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வியூ மற்றும் கண்காணிப்பு அமைப்புகளினுடைய பணிகள் எவ்வாறு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, அது பற்றி தான் நாங்கள் உங்களிடம் வினவிருக்கின்றோம். வியூ அமைப்பு பற்றி குறிப்பிடுவதாக இருந்தால், ஏனைய தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளை போல 10வது அமைப்பாக வியூ அமைப்பு அல்லது தேர்தல்களை கண்காணிப்பதற்கான தன்னார்வ முன்னோடிகள் என்று வியூ அமைப்பை குறிப்பிடலாம். 9 ஏனைய தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளும் இந்த தேர்தலின் போது செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எம்மை பொறுத்தவரையில் 2013ஆம் ஆண்டில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். 2023ஆம் ஆண்டு ஆகும் போது நாங்கள் 10 ஆண்டுகள் நிறைவு செய்கின்றோம். எங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், இன்னும் 10 ஆண்டுகள் 2033ஆம் ஆண்டளவில் நாங்கள் எங்களுடைய அமைப்பை கலைக்க எண்ணியிருக்கின்றோம். ஏனெனில் இந்த தேர்தல் கண்காணிப்பு என்ற விடயத்தை பொறுத்தவரையில் இது மக்களால், பிரஜைகளால் கண்காணிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆகவே இந்த 10 ஆண்டு காலகட்டத்தில் நாங்கள் பிரஜைகளுக்கு வலுவூட்டி, பிரஜைகளுக்கு அறிவூட்டி, அவர்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்த பின்பு நாங்கள் ஒதுங்கி விடுவோம். அப்போது பிரஜைகளே இந்த தேர்தல்கள் நீதியான, நியாயமான தேர்தல்கள் இடம்பெறுவதையும், தேர்தல்கள் சட்டங்களுக்கு அமைய இடம்பெறுவதையும் அவர்களை கண்காணித்து வருவார்கள். அதே போல இந்த தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் என்று சொல்கின்ற போது கட்சிகளுடைய கொள்கைகள் தொடர்பாக எடுத்துக் கூறுவதற்கும் அவர்களுக்கு பல அவகாசங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த வகையில் எங்களுடைய செயற்பாடு அமைந்திருக்கிறது. தேர்தல் முறைப்பாடு நடந்தால் மக்கள் என்ன செய்ய வேண்டும்? அதாவது உடனடியாக செய்யக்கூடிய ஒரு விடயமாக இருந்தால், மக்கள் உதாரணமாக பேரணி, அதே போன்று வன்முறை சம்பவங்கள் பதிவாக இருந்தால் அண்மையில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை செய்தல் வேண்டும். அதே போன்று மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலும் முறைப்பாடு செய்யலாம். அதற்கு புறம்பாக உங்களுக்கு தெரியும், தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற நிறுவனங்களுக்கு முறைப்பாடு செய்யலாம். எங்களுடைய வியூ நிறுவனமானது இந்த முறைப்பாடுகளை பதிவு செய்வதற்காக விசேட தொலைபேசி இலக்கங்கள், அதே போன்று வாட்ஸ்அப் இலக்கங்களை அறிமுகம் செய்திருக்கின்றது. 011 77 85 785 அல்லது 011 72 89 288 என்ற தொலைபேசி இலக்கங்களாகும். வாட்ஸ்அப் இலக்கம் மேல் மாகாணம் 077 44 6078, மத்திய மாகாணம் 077 444 3579, வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் 077 444 8935, வடமேல் மாகாணம் 077 444 9018, ஊவா மற்றும் சபரகமு மாகாணங்கள் 077 444 3749 ஆகிய இலக்கங்கள் ஆகும். இமெயில் info@viewlk.org என்பதாகும். இந்த அடிப்படையில் நீங்கள் காணுகின்ற தேர்தல் சட்ட மீறல் தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும். வியூ அமைப்பினுடைய பணிகள் எவ்வாறு நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை பற்றி பார்த்திருந்தோம். அதே மாதிரி இந்த தேர்தல் காலங்களில் சிவில் அமைப்புகளினுடைய செயல்பாடுகள், அது சார்ந்த விடயங்கள் எவ்வாறு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பது பற்றியும் நாங்கள் உங்களிடம் தொடுத்து நிற்கின்றோம். குறிப்பாக ஏற்கனவே குறிப்பிட்டது போல வியூ அமைப்பு என்னென்ன நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றது என்பது பற்றி குறிப்பிட்டோம்.
எம்மை பொறுத்தவரையில் ஏனைய தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளைப் போலவே நாடு பூராவும் பொதுமக்களுக்கு அறிவூட்டுவதில் தான் நாங்கள் ஈடுபட்டு வருகின்றோம். குறிப்பாக 25 மாவட்டங்களிலும் எங்களுடைய செயற்பாடு அமைந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட ஏற்கனவே 750 அப்படியான நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். அடுத்த வார இறுதி வரை நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துவோம். அப்போது கிட்டத்தட்ட 1500 நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி முடிப்போம் என்று கருதுகின்றோம். இந்த வாக்காளர்களுடைய முக்கியத்துவம், அவர்களுடைய பலம், அவர்களுடைய அதிகாரம், அது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது, அவர்கள் இந்த கொள்கைகளை தீர்மானிக்கின்ற போது எப்படியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த அறிவூட்டல் நிகழ்ச்சிகளிலே செயற்பட்டு வருகின்றோம். குறிப்பாக இந்த தேர்தல்கள் சட்டங்களை மீறிய சம்பவங்கள் பற்றி கிட்டத்தட்ட 500 முறைப்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து சென்றிருக்கின்றோம். மூன்றாவதாக இந்த சமூக வலைத்தளங்கள் எந்த வகையில் இந்த தேர்தல் சட்டங்களை மீறுகின்றன என்பது பற்றி நாங்கள் கண்காணித்து முறைப்பாடு செய்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த சிவில் சமூக அமைப்புகள் தேர்தல் கண்காணிப்பு என்ற விடயத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை நாம் இங்கு குறிப்பிட வேண்டும். ஏன் இந்த சிவில் சமூக அமைப்புகள் தேவைப்படுகின்றன? இதனுடைய கடந்த கால செயல்பாடுகள் பற்றி எங்களுக்கு கூற முடியும்? சிவில் சமூகங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தன என்று கேட்டீர்கள். குறிப்பாக இந்த தேர்தல் வாக்களிப்பு என்று வருகின்ற போது அங்கு சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தல் தான் இடம்பெற வேண்டும். ஆரம்ப காலகட்டங்களில் இலங்கையிலும் உலகளாவிய ரீதியிலும் இந்த நியாயமான நீதியான தேர்தல்கள் முழுமையாக இடம்பெறவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு, குறிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், 1981ஆம் ஆண்டில் இந்த யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்ற தேர்தல்களை பொறுத்தவரையில் அந்த ரீஜனல் கவுன்சில்ஸ் என்று சொல்லக்கூடிய பிராந்திய வலயங்களுக்கான தேர்தல் நடைபெற்ற போது அங்கு வாக்குப்பட்டிகள் களவாடப்பட்டன. அந்த தேர்தல் முழுமையாக சின்னாபின்னமாக்கி நாசப்படுத்தப்பட்டது. எனவே இப்படியான சந்தர்ப்பம் எழுகின்ற போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 1982ஆம் ஆண்டு இடம்பெற்ற இந்த சர்வஜன வாக்கெடுப்பு அல்லது ரெஃபரண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த தேர்தலின் போது கூட மிகவும் மோசமாக பல தேர்தல் வன்முறைகளும் தேர்தல் சட்டங்களை மீறுகின்ற நடவடிக்கைகளும் இடம்பெற்றன. ஆகவே இப்படியான சூழ்நிலையில்தான் இந்த சிவில் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து தனித்தனியாகவும் ஒன்றிணைந்தும் செயற்பட்டன. குறிப்பாக சிவில் சமூக அமைப்புகள் என்று சொல்கின்ற போது அது ஆசிரியர்களுடைய சங்கமாக இருக்கலாம், தொழிலாளர்களுடைய சங்கங்களாக இருக்கலாம், விவசாயிகளுடைய சங்கங்களாக இருக்கலாம், வைத்தியர்களுடைய சங்கங்களாக இருக்கலாம், ஊடகவியலாளர்களுடைய சங்கங்களாக இருக்கலாம். அவை இணைந்தும் தனித்தனியாகவும் இந்த தேர்தல் நீதியானதும் நியாயமானதுமாக அமைய வேண்டும் என்று குரல் எழுப்பின. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் MFFE என்று சொல்லக்கூடிய நீதியான நியாயமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கம் என்ற அமைப்பும், பெஃபரல் என்ற அமைப்பும், CMEV போன்ற அமைப்புகளும் இந்த துறையிலே ஈடுபாடு செயற்பட்டன. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், 2000ஆம் ஆண்டிலே ஒரு முக்கியமான ஒரு உயர் நீதிமன்ற தீர்ப்பு வந்தது. குறிப்பாக அன்று 98ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தல்களை பிற்போடுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அச்சந்தர்ப்பத்திலே சுதந்திர ஊடக இயக்கம், ஃப்ரீ மீடியா மூவ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உயர் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடர்ந்தது. அதாவது வாக்குரிமை என்பது மக்களுடைய அடிப்படை உரிமை. அந்த உரிமையை பறிப்பதற்கோ பிற்போடுவதற்கு எவருக்குமே அதிகாரம் இல்லை என்று அங்கு குறிப்பிடப்பட்டது.
அதே போல பேராசிரியர் அர்ஜுன பராக்கிரம் அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக ஒரு தேர்தல் ஆணையாளருக்கு எதிராக ஒரு வழக்கை தொடர்ந்தார். இந்த வழக்கின் போது தேர்தல் ஆணையாளர் உடன்பட்டார். அதாவது வன்முறை இடம்பெற்றால் அந்த மோசமான சூழ்நிலை இடம்பெறக்கூடும். எனவே அப்படியான சந்தர்ப்பங்களில் இந்த தேர்தல்களை ரத்து செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. ஒரு தேர்தல் வாக்களிப்பு நிலையத்திலே மோசமான முறையிலே வாக்களிப்பு இடம்பெற்றால் அல்லது வன்முறை இடம்பெற்றால் அந்த வாக்களிப்பு நிலையத்தின் வாக்குச்சீட்டுகள் எண்ணுவது தொடர்பாகவும் அந்த தேர்தல்கள் சம்பந்தமான முடிவுகளை வெளிப்படுத்துவது தொடர்பாகவும் அதை ரத்து செய்வதற்கான அதிகாரம் அதன் பின்புதான் தேர்தல் ஆணைக்குழுவிற்கும் ஆணையாளருக்கும் கிடைத்தது. அது மாத்திரமல்ல, 2000ஆம் ஆண்டிலே மட்டக்களப்பிலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இராணுவத்தினுடைய கட்டுப்பாடு இருந்த ஒரு பிரதேசம் இருந்தது. அதே போல போராளிகளுடைய கட்டுப்பாடு நிலவிய ஒரு பிரதேசமும் இருந்தது. போராளிகளுடைய பிரதேசத்தில் இருந்து இராணுவ கட்டுப்பாடு இருக்கக்கூடிய பிரதேசத்திற்கு வாக்காளர்கள் வந்து வாக்களிப்பதற்கு இராணுவம் பாதுகாப்பு காரணங்களை முன்வைத்து மறுத்தது. ஆகவே இந்த விடயம் தொடர்பாக சிவில் சமூக அமைப்பு என்ற வகையிலே அங்கும் அர்ஜுன பராக்கிரம மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தின் சார்பிலே பாதுகாப்பு காரணங்களை முன்வைத்து இவ்வாறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என்று நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கின் போதும் மக்களுக்கு சார்பாகத்தான் நீதி வழங்கப்பட்டது. அதே போல பெஃப்ரல் அமைப்பானது 2005ஆம் ஆண்டில் உண்மையிலேயே இந்த அடையாள அட்டை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது வாக்களிக்கின்ற போது என்ற சட்டம் சார்பாக தனிய தேசிய அடையாள அட்டையை மாத்திரம் ஏற்றுக்கொள்வது தவறு, அதனால் மற்ற அடையாள அட்டைகள் உள்ளவர்கள் வாக்களிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்று வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு சம்பந்தமான தீர்ப்பாக உண்மையிலேயே அந்த போட்டோ ஐடென்டிட்டி என்று சொல்லக்கூடிய கிராமோத்தியோத்தர் அல்லது இந்த வாகன உத்தரவு பத்திரம் அல்ல வாகன ஓட்டுகின்ற உத்தரவு பத்திரம் ஆகிய பல அடையாள அட்டைகள் இன்று தேர்தல் ஆணையாளர் திணைக்களம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அதன் பின்பு கஃபே அமைப்பும் இந்த போராளிகளுடைய செயற்பாடுகள் தொடர்பாக ஒரு வழக்கை தொடர்ந்தது. அந்த வழக்கிலும் மக்களுக்கு சார்பாகத்தான் வெற்றி கிடைத்தது. இறுதியாக உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த உள்ளூராட்சி தேர்தல்கள் ஒத்திவைக்கப்பட்டன பொருளாதார நெருக்கடி என்ற காரணத்தினால். எனவே இப்படியான பல சம்பவங்களின் போது சிவில் சமூக அமைப்புகள் தான் இந்த வழக்குகளை தொடர்ந்து வழக்குகளை வாதாடி மக்களுடைய உரிமைகளை காப்பாற்றி இருக்கின்றது. இதை நாங்கள் உண்மையிலேயே சரியாக புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒரு மரண சங்கமாக இருக்கலாம் அல்லது வேறொரு சங்கமாக இருக்கலாம், இவை அனைத்துமே சிவில் சமூக அமைப்புகள் என்று நாங்கள் கருதுகின்றோம். இந்த அமைப்புகள் விழிப்புடன் நடந்து கொண்டால் ஒரு நீதியான தேர்தலை அமல்படுத்த முடியும் என்று நாங்கள் கருதுகின்றோம். வியூ அமைப்பும் ஏனைய கண்காணிப்பு அமைப்புகளும் தொடர்ந்து இது சம்பந்தமான விடயங்களை செய்து கொண்டிருப்பீர்களா? அது பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. உண்மையிலேயே வியூ அமைப்பும் ஏனைய தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளும் இந்த ஜனாதிபதி தேர்தலை மாத்திரம் மையமாக வைத்து செயற்படவில்லை. எதிர்காலத்திலே எங்களுடைய நாட்டில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல்கள் இடம்பெற இருக்கின்றன, மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் இடம்பெற உள்ளன, அதே போல பாராளுமன்ற தேர்தலும் இடம்பெற உள்ளது. அவை இப்படியான அனைத்து தேர்தல்களிலும் இந்த தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் செயற்பட இருக்கின்றன. இதற்கு காரணம் மக்களுடைய அடிப்படை உரிமைகளில் ஒன்றுதான் வாக்களிக்கும் உரிமை. எனவே இந்த வாக்களிக்கும் உரிமையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அது நீதியான நியாயமான முறையிலே இடம்பெற வேண்டும். அதனூடாகத்தான் ஜனநாயகத்தை முன்னெடுத்து செல்லலாம் என்ற நோக்கத்தோடு தான் இந்த அமைப்புகள் எதிர்காலத்திலும் செயற்பட இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம், ஏன் மக்கள் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும், வாக்களிப்பதனுடைய அவசியம் என்ன?
வாக்களிப்பது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நாம் கருதுகின்ற போது, ஒரு ஜனநாயக முறைமையில் வாக்காளர்கள் தான் தங்களுடைய தலைவனை அல்லது தங்களை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை தெரிவு செய்கின்றார்கள். ஆகவே இந்த ஜனநாயக முறை அமலுக்கு வருவதற்கு முன்பு உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஒரு சக்தி வாய்ந்தவன், ஒரு சண்டியன் அல்லது உடல் வலிமை கொண்டவன் தான் ஆட்சி செய்தான். அவனுடைய ஆட்சி செயலிழக்கின்ற போது அவனுடைய மகனோ மகளோ சகோதரனோ சகோதரியோ அல்லது நெருங்கிய உறவினரோ மச்சானோ அந்த ஆட்சி அதிகாரத்தை பொறுப்பேற்கின்ற ஒரு நிலைமைதான் இருந்தது. ஆனால் ஜனநாயக முறை என்று சொல்கின்ற போது மக்கள் தங்களுடைய தலைவனை அல்லது தங்களை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை மக்களே தெரிவு செய்கின்றார்கள். இதனை நாங்கள் அரசியல் அமைப்பின் 3வது அத்தியாயத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. குடியரசு, இலங்கை குடியரசு என்று சொல்கின்ற போது அது மக்களினுடைய இறையாண்மை கொண்ட ஒரு விடயமாக இருக்கிறது. இறையாண்மை என்றால் என்ன? அடிப்படை மனித உரிமைகள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும், ஆட்சி அங்கு பேணப்பட வேண்டும். அதே போல உண்மையிலே அந்த வாக்களிக்கின்ற உரிமையும் அந்த மக்களுக்கு இருக்கிறது. உதாரணமாக இறையாண்மை என்று சொல்கின்ற போது நாடு எங்கள் எல்லோருக்கும் உரித்தானது. ஆகவே நாங்கள் விரும்பிய ஒரு ஆட்சியாளனை, ஒரு நிர்வாகியை ஒரு குறிப்பிட்ட மட்டுப்படுத்தப்பட்ட காலத்துக்கு நாங்கள் தெரிவு செய்கின்றோம். இதுதான் இந்த 3வது உறுப்புரையிலே குறிப்பிடப்படுகின்றது. அதே போல 4வது உறுப்புரையை நாங்கள் எடுத்தால் இந்த சட்ட வாக்கு அதிகாரம், மக்கள் தாம் எந்த வகையிலே ஆட்சி செய்யப்பட வேண்டும் என்பது பற்றி சட்டங்களை உருவாக்குகின்ற அதிகாரத்தை தான் நாங்கள் சட்ட வாக்கு அதிகாரம் என்று சொல்கின்றோம். அதுவும் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற ஒருவருக்கு தான் வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் நிறைவேற்று அதிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் நிறைவேற்று அதிகாரங்களும் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு நபருக்குத்தான், குறிப்பாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அல்லது அமைச்சரவை என்ற வகையிலே அது செயற்படுகின்றது. எனவே 18 வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொரு பிரஜைக்கும் இந்த வாக்களிக்கும் உரிமை இருக்கிறது. அந்த வாக்களிக்கும் உரிமையை பயன்படுத்தி அவரோ அவளோ தன்னுடைய பிரதிநிதியை தெரிவு செய்யக்கூடிய உரிமை இங்கு வழங்கப்படுகிறது. இளைஞர்கள் சிலர் தேர்தலை புறக்கணிக்க நினைக்கிறார்கள். அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது முன்னைய கேள்வியோடு தொடர்புடையதாகவும் இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய நாட்டிலே ஆண்கள், பெண்கள், கல்வி கற்றவர்கள், கல்வி கல்லாதவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், மதம், சாதி என்ற எதுவிதமான பிரதேசம் என்ற வகையில் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் எங்கள் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு உரிமைதான் வாக்குரிமை. அப்ப வாக்குரிமையின் போது எங்களுக்கு எதுவிதமான பேதங்களும் கிடையாது. இப்ப மரணம் என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒரு விடயம். அதே போல வாக்குரிமையும் எங்கள் எல்லோருக்கும் உரித்தான ஒரு உரிமை. 1931ஆம் ஆண்டில் தான் முதலாக சர்வஜன வாக்குரிமை இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கு முன்னர் பணம் படைத்தவர்கள், கல்வி கற்றவர்களுக்கு மாத்திரம்தான் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் எங்களுடைய நாட்டில் நாங்கள் வாக்களிக்காது விட்டாலும் கூட நாங்கள் பொது போக்குவரத்து சாதனங்களை, பொது போக்குவரத்திற்கான தெருக்கள், வீதிகளை, நாங்கள் நோயுற்றால் மருந்து அல்லது வைத்தியருடைய ஆலோசனை, இப்படி எல்லா விஷயங்களிலும் இந்த ஆட்சி என்பது தொடர்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பிறப்பாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், இறப்பாக இருக்கலாம், இவை அனைத்தும் அரசினால் பதியப்படுகின்றது. போலீஸ் நிலையங்கள் இருக்கின்றன. எங்களுக்கு இடையிலே ஏதாவது
பிணக்குகள் ஏற்படுகின்ற போது அவற்றை சீர் செய்வதற்காக. இந்த வகையிலே இந்த ஆட்சி என்பதை நாங்கள் எந்த வகையிலும் புறக்கணிக்கவோ மறுக்கவோ முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப வாக்களித்தல் என்று சொல்கின்ற போது அங்கு வாக்காளர்களுடைய சாதாரண பிரஜைகளுடைய குரல் ஒலிக்கின்றது. அவர்களுடைய அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். ஆகவே நாங்கள் வாக்களிக்காமல் விட்டால் அல்லது வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கு பத்திரத்திலே ஏதாவது கீறி வந்தால் அது என்ன நடக்கப் போகிறது? எங்களுடைய வாக்குரிமையை நாங்கள் வீணாக்குகின்றோம். உதாரணமாக இப்ப 100 பேர் ஒரு தேர்தலில் வாக்களிக்கின்றார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த 100 பேர் வாக்களிக்க வேண்டிய இடத்தில் 60 பேர் மாத்திரம் வாக்களிக்கின்றார்கள். 40% இவர்கள் ஒருவருமே தகுதியற்றவர்கள் என்று சொல்லி வாக்களிக்காமல் இருந்தால் என்ன நடக்கும்? அந்த தேர்தலின் பின்பு அந்த 60 பேர் வாக்களித்தவர்களில் ஆக கூடுதல் வாக்குகளை பெறுகின்றவர்கள் தான் பதவிக்கு வருகின்றார்கள். ஆகவே நாங்கள் விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ அந்த 60 பேர் மத்தியில் இருந்துதான் ஒருவர் தெரிவு செய்யப்படுகின்றார். ஆகவே நாங்கள் 40 பேர் வாக்களிக்காமல் இருப்பதால் எதுவிதமான பிரயோசனமும் கிடையாது. இதனை நாங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வாக்களித்தல் என்று சொல்கின்ற போது நாங்கள் விரும்புகின்ற ஒரு வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும். ஆனால் இந்த வாக்களிக்கின்ற போது நாங்கள் பொறுப்புடன் வாக்களிக்க வேண்டும். ஒருவர் எனக்கு இந்த உதவி செய்தார் அல்லது வேலை வழங்கினார் அல்லது காணி வழங்கினார் அல்லது நிதி உதவி வழங்கினார் அல்லது வேறு ஏதாவது சலுகை செய்தார் என்ற காரணத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் வாக்களிக்க கூடாது. பொறுப்புடன் வாக்களிக்க வேண்டும். தகுதியானவருக்கு வாக்களிக்க வேண்டும். அதனூடாக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எங்களை ஆட்சி செய்பவர் யார் என்பதை நாங்கள் தீர்மானிக்கின்றோம். எனவே ஒருபோதும் வாக்களித்தலை நாங்கள் மறுக்கவோ அல்லது அதனை தவிர்க்கவோ கூடாது. வாக்களிக்கின்ற போது வாக்கை பகிஷ்கரித்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி எங்களுடைய நாட்டு வரலாற்றிலே நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. 1931ஆம் ஆண்டு நடந்த தேர்தலின் போது யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு சில வாக்காளர்கள் அந்த தேர்தலை பகிஷ்கரித்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? வாக்களித்தவர்களுடைய வாக்குகளின் மூலம் தெரிவானவர்கள் யாழ்ப்பாணத்தையும் ஆட்சி செய்தார்கள். அதே போல 1981ஆம் ஆண்டு அபிவிருத்தி சபைகளுக்கான தேர்தல் நடந்த போது ஒரு சிலர் அதை பகிஷ்கரித்தார்கள். என்ன நடந்தது? வாக்களித்தவர்களுடைய பிரதிநிதிகள் மற்றவர்களையும் ஆட்சி செலுத்தினார்கள். எனவே 1988ஆம் ஆண்டு ஒரு சில கட்சிகள் குழுக்களாக 1988ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தல்களை பகிஷ்கரித்தார்கள். என்ன நடந்தது? வாக்களித்தவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்தார்கள். எனவே நாங்கள் இந்த விஷயத்தில் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். எப்போதும் எல்லா வாக்காளர்களும் வாக்களிக்க வர வேண்டும். அவர்கள் தங்களுடைய விருப்பத்தின்படி புத்திசாதுரியமான முறையிலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஆகவே வாக்கு என்பது உங்களுடைய பலம், உங்களுடைய உரிமை என்பதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்து செயற்பட வேண்டி இருக்கிறது. நிறைய விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பா தற்காலத்தை பொறுத்த மட்டும் இந்த ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமா மக்கள் மத்தியில பாரியதொரு குழப்பம் நிலவி கொண்டிருக்கிறது. அது பற்றிய தெளிவுகளை மக்களுக்கு நீங்க வழங்கக்கூடியதா இருக்குமா? இந்த கேள்வியை அநேக மாணவர்கள் கேட்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது. உதாரணமாக ஏனைய தேர்தல்களின் போது மக்களுக்கு குழப்பகரமான நிலைமை இல்லை. ஏனெனில் தாம் விரும்பிய வேட்பாளருக்கு அவர்கள் புல்லடி போட முடியும். ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தலின் போது இந்த தேர்தல் சட்டத்திற்கு அமைய ஒரு வாக்காளர் தாம் விரும்பிய வேட்பாளருக்கு ஒன்று என்று அவர் வாக்களிக்கலாம் அல்லது புல்லடி போடலாம். 2வது விருப்பு வாக்கு இருந்தால் அதற்கு 2 என்று போடலாம். 3வது விருப்பு வாக்கு இருந்தால்
இருந்தால் 3 என்று போடலாம் என்று இருக்கின்ற காரணத்தினால் மக்கள் மத்தியில் ஒரு குழப்பகரமான நிலை இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை தெரிவு செய்கின்ற போது புல்லடி அடையாளமிட்டுத்தான் நாங்கள் பழக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த ஜனாதிபதி தேர்தலில் உங்களுக்கு 3 வெறுப்பு வாக்குகள் இருக்கின்றன. உதாரணமாக, ஒரு வேட்பாளரைத்தான் நீங்கள் விரும்புகின்றீர்கள், மற்றவர்களை விரும்பவே இல்லை என்றால் நீங்கள் அவருடைய பேருக்கு எதிராக ஒரு வெற்றுக்கோட்டிலே புல்லடியை நீங்கள் போடலாம். அதாவது மரபு ரீதியாக சம்பிரதாயபூர்வமாக நீங்கள் பயன்படுத்துகின்ற புல்லடியை போட்டுட்டு நீங்கள் வாக்குப்பத்திரத்தை பட்டியல் போடலாம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு வேட்பாளரை அதிகம் விரும்புகின்றீர்கள், இன்னும் ஒரு வேட்பாளர்களை 2ஆம் பட்சத்தில் 2ஆம் மட்டத்தில் விரும்புகின்றீர்கள், 3வது மட்டத்தில் இன்னும் ஒருவரை விரும்புவதாக இருந்தால் உங்களுக்கு கூடிய விருப்பம் உள்ளவருக்கு அவருடைய பேருக்கு எதிரே இருக்கக்கூடிய வெற்றுக்கூட்டிலே நீங்கள் 1 என்ற அடையாளத்தை இடலாம். நீங்கள் 2வதாக உங்களுடைய விருப்ப வாக்கை வழங்க வேண்டும் என்று கருதினால் அந்த வேட்பாளருக்கு எதிரே 2 என்ற இலக்கத்தை போடலாம். 3வதாக நீங்கள் உங்களுடைய வாக்கை பயன்படுத்த விரும்புகின்ற வேட்பாளராக இருந்தால் அவருக்கு 3 என்ற இலக்கத்தை போடலாம். ஆனால் ஒரே ஒரு வேட்பாளரை தான் நீங்கள் விரும்புகின்றீர்கள், வேறு எவரையுமே விரும்பாவிட்டால் நீங்கள் மரபு ரீதியான புல்லடியை போட்டு நீங்கள் வாக்குப்பத்திரத்தை பெட்டிக்குள் போடலாம். ஆனால் 2வது 3வது விருப்புகள் இருந்தால் மாத்திரம்தான் இந்த 2, 3 என்று பயன்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் புல்லடியையும் அடையாளமிட்டு 2 என்று போடுகிறார்கள். நீங்கள் 1, 2 என்று போடுவதாக இருந்தால் முதலாவது உங்களுக்கு விருப்பமானவருக்கு 1, 2வதாக விரும்புவதற்கு 2, 3வதாக விரும்புவதற்கு 3. ஆகவே புல்லடியையும் இலக்கத்தையும் 2ஐயும் நீங்கள் பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்தினால் உங்களுடைய வாக்கு செல்லுபடியற்ற வாக்காக கருதப்படும். இதையும் நாங்கள் வாக்காளர்கள் என்ற வகையிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விருப்பு வாக்குகளை எண்ண வெளிக்கிடக்குள்ள ஒரு குழப்பகரமான நிலை அல்லது ஒரு வன்முறை ஏற்பட வெளிக்கிட்டால் என்ன நாங்க செய்யலாம்? අපි බැලුවොත් මේ මනාප ගණන් කරන්න නියෝගය දෙන වෙලාවයි පළවෙනි ප්‍රතිඵලය. ஆகவே இப்படியான ஒரு சூழ்நிலை இந்த விருப்பு வாக்குகள் என்கின்ற போது அரசியல் கட்சி முகவர்களோ அல்லது மக்களோ பொறுமையிலிருந்து நடந்து கொண்டால் என்ன நடக்கும் என்ற ஒரு தவறான பரப்புரை இடம்பெறலாம். ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கப் போவதில்லை. ஏனெனில் இறுதி பெறுவேறு விருப்பு வாக்குகளும் எண்ணி முடிந்த பின்புதான் இறுதி பெறுவேறு வழங்கப்படும். அதற்கு முன்பு பகிரங்கமாக யார் வெற்றி யார் தோல்வி என்று அறிவிக்கப்பட மாட்டாது. எனவே எங்களுடைய போலீஸ் திணைக்களம், எங்களுடைய ஆயுதப்படைகள் எல்லாமே இந்த விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். எனவே அப்படி ஒரு வன்முறை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. தொடர்ச்சியாக இந்த தேர்தல் முறைப்பாடு சம்பந்தமாக பார்த்திருந்தோம். அதை தாண்டி தேர்தல் காலங்களில் மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் காலம் கடத்தப்படுவது ஏன்? உள்ளூராட்சி மன்ற அந்த தேர்தல் என்ற விடயம் உங்களுக்கு தெரியும், வடகிழக்குக்கு மாத்திரமல்ல, அது இலங்கை முழுவதுக்கும் தொடர்புபட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 2023ஆம் ஆண்டு நடாத்துவதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், நிதி பிரச்சனை காரணமாக அது கிடப்பில் போடப்பட்டது. உண்மையில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடாத்தப்பட வேண்டிய திகதியாக வருடமாக அமைந்திருந்தது 2022ஆம் ஆண்டு. எங்களுடைய நாட்டில் ஒரு சட்டம் இருக்கின்றது, உள்ளூராட்சி மன்ற அமைச்சருக்கு 1 வருடம் அதனை பிற்போடுவதற்கு காலம் கடத்த வாய்ப்பு இருக்கின்றது. அந்த காலம் கடத்த அல்லது இழுத்தடிப்பு செய்ய இருந்த ஒரு தனிநபருக்கு இருந்த ஒரு விடயம்தான் உண்மையிலே எங்களுடைய நாட்டில் நடத்தப்படாமல் இருப்பதற்கு காரணமாக இருந்தது. இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்தாமல் இருப்பது ஒட்டுமொத்த இளைஞருக்கு உண்மையிலே ஒரு அபசகுனமாகத்தான் அதனை கருத முடியும். 2017ஆம் ஆண்டு தொடக்கம் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலம் கடத்தப்பட்டிருக்கின்றது.
2017ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் 3 மாகாண சபைக்குரிய தேர்தல் நடத்தப்பட்டது. அதே போன்று இன்னும் 3 2018இல் இன்னும் 3 தேர்தல்களை, அதாவது இந்த மாகாண சபை தேர்தலை 2019ஆம் ஆண்டு நடத்தியிருக்கலாம். இந்த உரிய நேரத்தில் இந்த உள்ளூராட்சி மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பதற்கான காரணமாக உங்களுக்கு தெரியும், அந்த உரிய காலத்தில் இருந்த அந்த அரசாங்கம் 2017இல் நடாத்த இருந்த தேர்தலை காலம் கடத்தியது. எனவே அந்த சந்தர்ப்பத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்துக்கு எதிராக அரசியல் கட்சிகள் அதே போன்று சிவில் அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் நீதிமன்றத்துக்கு சென்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியும், சுப்ரீம் கோர்ட் அல்லது உயர் நீதிமன்றம் சொன்னது, இந்த காலம் கடத்துகின்ற தேர்தலை காலம் கடத்துகின்ற விடயத்தை செய்வதற்கு மக்கள் அபிப்பிராய வாக்கெடுப்பை பெற வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை வழங்கியது. அந்த சந்தர்ப்பத்தில் இருந்த அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் தேர்தல் முறைமையை மாற்றுகின்ற ஒரு செயற்பாடு, அதாவது உங்களுக்கு தெரியும் தொகுதி வாரியான அதே போன்று விகிதாசார என்ற அந்த தேர்தலை நடத்த முற்பட்ட அந்த விகிதாசார அதே போன்று உங்களுக்கு தெரியும் கலப்பு தேர்தல் என்ற அடிப்படையில் அதனை நடத்துவதற்கு செய்வதாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல டீலிமிட்டேஷன் ஒன்றை செய்ய வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்ற சட்டத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த தேர்தலை நடத்துவதாக இருந்தால் அந்த டீலிமிட்டேஷன் பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டு வரக்கூடியதாக இருத்தல் வேண்டும் என்று அந்த சட்டத்தில் காணப்பட்டது. டீலிமிட்டேஷன் பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை. அப்ப அதன் போது செய்ய வேண்டியது இதை ரிவைஸ் பண்ணுவதற்காக ஒரு கமிட்டி ஒன்றை நாங்கள் என்ன அப்பாயிண்ட் பண்ண வேண்டிய தேவை இருந்தது. ரிவைஸ் பண்ணுகின்ற அந்த கமிட்டி உங்களுக்கு தெரியும் நியமிக்கப்பட்ட போதும் அந்த ரிப்போர்ட்டை வழங்குவதற்கு முதல், அதாவது உங்களுக்கு தெரியும் பிரதமர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். தற்பொழுது இந்த மாகாண சபை தேர்தல் உங்களுக்கு தெரியும் நடத்தப்பட வேண்டும், உங்களுக்கு என்ன சொல்றாங்க விகிதாசார முறையில் நடத்தப்பட வேண்டும். இருப்பினும் தொகுதி உங்களுக்கு தெரியும் அந்த முறையிலும் அது இருத்தல் வேண்டும், நல்ல நடத்தப்பட வேண்டும். அப்படியாயும் தேர்தலை நடத்த முடியாது. அதனால் இந்த தேர்தல் உங்களுக்கு தெரியும் மிக இறுக்கமான நிலையில் காணப்படுகின்றது. இந்த தேர்தல் நடத்த வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் சட்டம் ஒன்றை இயற்றுதல் வேண்டும், அல்லது பழைய முறைக்கு நாங்கள் செல்ல வேண்டும், இல்லை என்றால் எல்லை நிர்ணய ஆணைக்குழு என்ற அந்த விடயத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் உங்களுக்கு தெரியும் உயர் நீதிமன்றம் அந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்ற ஒரு டிசிஷனை வழங்கி இருக்கின்றது. உள்ளூராட்சி மன்றம் மற்றும் மாகாண சபையினுடைய முக்கியத்துவம் என்ன? කොච්චර වැදගත්ද කියන එකයි පළාත් සභාව කොච්චර වැදගත්ද කියන එකයි ඇත්තටම ඉතාම වැදගත්ම කරුණක් තමයි අපි සාකච්ඡා කරන්නේ. ඒකේ බැලුවොත් පළාත් පාලන ආයතන ගැන අපි ඉස්සෙල්ලා බලමු. පළාත් පාලන ආයතන තමයි කෙලින්ම ගම්මට්ටමේ හැම ගෙදරටම உள்ளூராட்சி மன்றம் அதே போன்று மாகாண சபையினுடைய முக்கியத்துவம் பற்றி நாங்கள் கதைக்க வேண்டும். உண்மையிலே இந்த 2 வகையான நிறுவனங்களும் மக்களோடு மிக தொடர்புபட்ட நிறுவனங்களாக காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும் கிராமத்தை எடுத்தாலும் அதே போன்று கிராமத்தில் இருக்கக்கூடிய வீதிகள் எடுத்தாலும் தோட்டத்தை எடுத்தாலும் அதே போன்று ஏனைய வடிகால் அமைப்புகளை எடுத்தாலும் அவை நேரடியாக இந்த உள்ளூராட்சி மன்றங்களோடு தொடர்பு படுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இலங்கையில் உங்களுக்கு தெரியும் கொழும்பு மாநகர சபை தான் முதலாவது உள்ளூராட்சி மன்ற நிறுவனமாக 1865ஆம் ஆண்டு அது ஸ்தாபிக்கப்பட்டது. மாநகர சபை நகர சபை அதே போன்று சிறிய நகர சபை கம் சபா என்ற அடிப்படையில் அவை ஆரம்பத்திலே அடையாளம் காணப்பட்டது. 1979ஆம் ஆண்டுக்கு பின்னர் அபிவிருத்தி சபை என்ற ஒரு விடயம் உருவாக்கப்பட்டது. கம் சபை அதே போன்று சிறிய நகர சபை இதன் போது ஒழிக்கப்பட்ட ஒரு விடயமாக அதன் போது மாறியது. 1987ஆம் ஆண்டு அபிவிருத்தி சபைக்கு பதிலாக ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவிலும் பிரதேச சபை என்ற ஒரு விடயம் அறிமுகப்படுத்தப்பட்டது. தற்போது உங்களுக்கு தெரியும் மாநகர சபை நகர சபை பிரதேச சபை என்ற உள்ளூராட்சி மன்ற அந்த நிறுவனங்கள் 3 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 1970க்கு முன்னர் தொகுதி முறை அடிப்படையில் தான் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டார்கள். 1979ஆம் ஆண்டு விகிதாசார முறையும் 2018க்கு பின்னர் உங்களுக்கு தெரியும் இந்த கலப்பு ரீதியான அந்த தேர்தல் முறையும் இளைஞனுடைய அந்த அரசியல் வரலாற்றிலே இடம் பிடித்த விடயமாக கருதப்படுகின்றது. கிராமம் நகரம் ஆகியவற்றுக்கு பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுவது அல்லது உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுகின்றது மக்களுடைய வாக்குப்பலத்தின் மூலம் தான். இது ஆரம்பத்திலிருந்து காணப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது. ஒருவர் பிறந்தது முதல் இறக்கும் வரை இந்த உள்ளூராட்சி மன்றங்களோடு தொடர்பு படுபவராக இருக்கின்றார். தாய்சை பிணி நிலையம் போஷாக்கு அதே போன்று
விடயங்கள் உள்ளிட்ட அனைத்து விடயங்களையும் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் நிறைவேற்றி வருகின்றது. அது மாத்திரமல்ல, மொண்டசூரி கலை, மத அறிவுகளை வழங்குதல், அதே போன்று நாட்டியம், பூங்கா, விளையாட்டு மைதானம், இவ்வாறான பல விடயங்கள் உள்ளூராட்சி மன்ற நிறுவனங்களோடு தொடர்புபட்டதாக காணப்படுகின்றது. ஒரு வீட்டை அமைப்பதற்கான அனுமதி வழங்குவது தொடக்கம் வீதிகள், அதை புனர் நிர்மாணம், திண்ம கழிவு முகாமைத்துவம், அபாயகரமான மரங்களை அகற்றுதல், வீதி விளக்குகள், இவ்வாறான விடயங்களும் உள்ளூராட்சி மன்ற நிறுவனங்களோடு தொடர்புபட்டதாக காணப்படுகின்றது. நகரசபை என்ற விடயத்தை குறிப்பிடுவது உள்ளூராட்சி மன்ற நிறுவனங்களைத்தான். வாக்குகள் மூலமாக மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அந்த முறை உண்மையிலே பின்பற்றப்பட்டு வருகின்ற ஒரு முறையாக இருக்கின்றது. ஆனால் தற்போது இந்த உள்ளூராட்சி மன்றங்களில் உங்களுக்கு தெரியும், பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படவில்லை. அதிகாரிகள் தான் அந்த விடயத்தை செய்து வருகின்றார்கள். அவர்கள் வெறுமனே ப்ரொமோஷனுக்கும் அதே போன்று சம்பள அதிகரிப்புக்காக அந்த கடமையை செய்கின்றார்கள். மக்கள் மத்தியில் அவர்கள் செல்வது கிடையாது. மக்கள் பிரதிநிதிகள் இருந்தால் மக்கள் மத்தியிலே சென்று அவருடைய தேவைகளை கேட்டறியக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அவர்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் அடுத்த தடவை இந்த மக்கள் பிரதிநிதிகளை மக்கள் புறக்கணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்திருந்தது. SEFR 35/2016. இந்த வழக்கு தீர்ப்பிலே உள்ளூராட்சி மன்றங்கள் மக்கள் பிரதிநிதிகள் அற்ற முறையில் இயங்குவது உண்மையிலே பொருத்தமற்றதின் அடிப்படையிலே தான் அந்த உயர் நீதிமன்ற தீர்ப்பு சுட்டிக்காட்டுகின்றது. மாகாண சபை முறைமை மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. அதிகார பரவலாக்கனுடைய முக்கிய ஒரு வடிவம் தான் மாகாண சபை முறைமை. இலங்கை ஆரம்பம் தொட்டு ஒரே ஆட்சியின் கீழ் இருந்திருக்கின்றது. அதாவது ஒரே ஆட்சியின் கீழ் பல்வேறு வகையான உப பிராந்திய அல்லது பிராந்திய ரீதியிலான ஆட்சி அதிகாரங்களும் ஆரம்பம் தொட்டு இலங்கையிலே காணப்பட்டிருக்கின்றது. பல ராசதானிகள் இலங்கையிலே இருந்திருக்கின்றது. வேறு வேறாக ஆட்சி செய்திருக்கின்றார்கள். அதாவது ஒரே நாட்டில் அதிகார பரவலாக்கல் ஆரம்பம் தொட்டு இலங்கையில் நிலவி வந்த ஒரு விடயம்தான். வெளிநாட்டு ஆட்சியாளர்கள் பிரதேச ஆட்சி அதிகாரத்தை பலப்படுத்தி ஆட்சி செய்த வரலாறு நம்முடைய நாட்டில் காணப்படுகின்றது. சுதந்திரத்துக்கு பின்னர் வடகிழக்கு மக்களுடைய முக்கியமான கோரிக்கையாக அமைந்தது இந்த அதிகார பரவலாக்கல் என்ற விடயம். மத்திய அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் மாகாண சபைக்கு வழங்கப்படல் வேண்டும். அதாவது பெடரல் ஆட்சி என்ற முறையை தான் வடக்கு கிழக்கு மக்கள் கூறியிருந்தார்கள். மொழி பிரச்சனை, காணி பிரச்சனை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருந்தது. 1957-58 ஆண்டு காலப்பகுதியில் உங்களுக்கு தெரியும், அதாவது SWRD பண்டாரநாயக்க அவருக்கும் தந்தை செல்வா ஆகியோருக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் நடைபெற்றது. அதை பண்டா செல்வா ஒப்பந்தம் என்று குறிப்பிடுவார்கள். தெற்கு மக்களுடைய பலத்த விரோதத்துக்கு மத்தியில் அந்த ஒப்பந்தம் கைவிடப்பட்டது. பிரச்சனையை தீர்க்க நாட்டு சபை முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது. டட்லி செல்வா ஒப்பந்தம் 1966 ஆண்டு கைச்சாத்திட்ட போதும் அது தெற்கு மக்களுடைய எதிர்ப்பு காரணமாக கைவிடப்பட்டது. 1981 ஆண்டு மாவட்ட அபிவிருத்தி சபை முன்மொழியப்பட்டது. மாவட்ட அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டார்கள். 1981 ஆண்டு மக்கள் போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. திம்பு உடன்படிக்கை உங்களுக்கு தெரியும். அதனை அடுத்து தான் 1988 ஆண்டு மாகாண சபை முறைமை அறிமுகப்படுத்தப்படுகின்றது. 81 தொடக்கம் 89 காலப்பகுதியிலே ஜெயவர்தனுடைய ஆட்சி நிலவிய ஒரு காலப்பகுதியில் தான் இந்த விடயம் வெட்டப்பட்டதாக கருதப்படுகின்றது. 94 ஆண்டு சந்திரிகா அம்மையார் பேக்கேஜ் என்ற அடிப்படையிலே குறிப்பாக யூனிட்டி ஸ்ரீலங்கா, யூனியன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு விடயத்தை அந்த இடத்தில் முன்வைக்கின்றார். திசவிதாரண 13+ என்ற ஒரு விடயத்தை முன்வைத்து கலந்துரையாடல்கள் எல்லாம் அதன் போது நடத்தப்பட்டது. மாகாண சபை சில அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அதுக்கு வரையறைகள் காணப்படுகின்றது. அதிகார பரவலாக்கல் கோரிக்கை என்பது மக்களுடைய கோரிக்கையாகத்தான் காணப்படுகின்றது. அதாவது ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் உண்மையிலே குறைக்கப்பட வேண்டும் என்ற விடயம் இந்த இடத்திலே உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. மஹிந்த ராஜபக்ஷ 13+ஐ அவர் கொண்டு வந்தார். ஆனால் அந்த விடயம் இருக்கின்றதா இல்லையா என்ற விடயத்தை அது பற்றி குறிப்பிடப்பட்டது. அது இருக்கின்றதா இல்லையா என்ற விடயம் கேள்விக்குறியானதாக காணப்படுகின்றது. வீவு அமைப்பும் அதே போன்று எஃப்ரியல் அமைப்பும் இந்த மாகாண சபை முறைமையை நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம். இது உங்களுக்கு தெரியும், அரசியல் யாப்பின் ஊடாக வழங்கப்பட்ட ஒரு உரிமையாக இருக்கின்றது. எனவே அந்த மாகாண சபை முறைமை செயற்படுத்துவதன் ஊடாக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்ற விடயம் தான் இந்த இடத்திலே நோக்கத்தக்க விடயமாக காணப்படுகின்றது.
ජනතාවට කියන්න කැමතියි. வடக்கு கிழக்கு மக்களினுடைய கோரிக்கையாக இருப்பதுதான் மாகாண சபை. அது செயல்படாமல் இருப்பதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? வடகிழக்கு மக்கள் மாகாண சபை முறையை கேட்டார்கள். ஏனைய மாகாண மக்கள் அதனை கேட்கவில்லை. ஆனால் குறிப்பாக வடகிழக்கு மக்கள் மாகாண சபை முறை எங்களுக்கு வேணும் என்று அதிகார பரவலாக்கள் வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். உங்களுக்கு தெரியும், சிலர் ஆரம்பத்தில் இந்த பெடரல் முறை எங்களுக்கு தேவை என்றும், சிலர் அபிவிருத்தி சபை முறை என்றும் கேட்டார்கள். அதனுடைய பிரதிபலனாகத்தான் 87-8 கால பகுதியில் இந்த மாகாண சபை முறைமை அறிமுகப்படுத்தப்படுகின்றது. கிழக்கு மாகாண சபை பொறுத்தவரையில் 2017ஆம் ஆண்டு தொடக்கம் தேர்தல் நடத்தப்படவில்லை. இன்று வரை அதாவது அரசு அதிகாரிகள் தான் அதனை ஆட்சி செய்கின்றார்கள். குறிப்பாக ஆளுநருடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் அது இயக்கப்படுகின்றது. வடமாகாண சபையில் 2018ஆம் ஆண்டுக்கு பின்னர் தேர்தல் நடத்தப்படவில்லை. எனவே அந்த இடத்தில் மக்கள் இறைமை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. 9 மாகாணங்களிலும் மாகாண ஆளுநர்கள் மக்களுடைய அதிகாரத்தை அந்த கையில் எடுத்துக்கொண்டு ஆட்சியை மேற்கொண்டு வருகின்றார்கள். இது ஒரு சாதகமான முறையல்ல. 2016ஆம் ஆண்டு உயர் நீதிமன்ற தீர்ப்பு சொல்லுகின்ற விடயம், இந்த உள்ளூராட்சி மன்றம் அதே போன்று மாகாண சபை முறை இயக்கப்படுவது அல்லது ஆட்சி அதிகாரம் மக்கள் பிரதிநிதிகள் தான் அது ஆட்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அரசு உத்தியோகத்தர்கள் அதனை செய்வது பொருத்தமற்றதன் அடிப்படையில் உயர் நீதிமன்ற தீர்ப்பு காணப்படுகின்றது. மாகாண சபையிலே பல்வேறு துறைசார் விடயங்கள் இருக்கின்றது. மக்களுடைய நலன் சம்பந்தப்பட்ட பல விடயங்கள் மாகாண சபை முறை மூலமாக இயக்கப்படுகின்ற விடயங்களாக காணப்படுகின்றது. மக்களுக்கு ஆடை வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த வழங்கப்பட்டுள்ள ஆடையை மக்கள் அணியவில்லை. இன்று ஆளுநர்கள் அதனை அணிந்து கொண்டு அந்த விடயத்தை கையில் எடுத்து செயற்படுகின்றார்கள். ஒரு பண்புடைய ஒரு சமூகத்திலே இந்த விடயம் உண்மையிலே மிகவும் ஏற்புடையதல்ல விடயம் என்றுதான் இந்த இடத்திலே நாங்கள் குறிப்பிட வேண்டும். ජනතාවගේ අතේ නොදී ආණ්ඩුකරුවරු පාලනය කරනවා. තමන්ගේ නියෝජිතව නැතුව පාලනය වෙනවයි කියන එක තරම් වැරදි දෙයක් ශිෂ්ටමක් වන්න ලෝකේ තවත් නැහැ. ඒක තමයි පාර්ලිමේන්තුවල ප්‍රතිපා. நீண்ட காலமாக உள்ளூராட்சி சபை தேர்தல், மாகாண சபை தேர்தல் ஆகியன நடத்தப்படாமல் இருக்கின்றது. இவை நடத்தப்பட வேண்டுமாயின் மக்கள், அரசியல் கட்சிகள், அதே போன்று ஊடகங்கள், தேர்தல்கள் ஆணைக்குழு, அரசியல் கட்சிகள் இவை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் வினவியது போன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல் கட்டாயமாக நடத்தப்பட வேண்டும். அதில் எந்த விதமான விவாதமும் கிடையாது. சிலருடைய எதிர்பார்ப்பு பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்படுமா அல்லது மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுமா அல்லது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு அவநம்பிக்கை சிலர் மத்தியிலே காணப்படுகின்றது. ஜனாதிபதிக்கு ஒரு அதிகாரம் இருக்கின்றது. பாராளுமன்றத்தை எந்த ஒரு நேரத்திலும் கலைத்து பாராளுமன்ற தேர்தலையோ எந்த ஒரு தேர்தலையோ நடத்தக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி உங்களுக்கு தெரியும், சர்வதேச ஜனநாயக தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நாங்கள் குறைந்தபட்சம் அந்த தினத்திலாவது நாங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதாவது வன்முறை இல்லாமல் அஹிம்சை ரீதியான அடிப்படையிலே அந்த அழுத்தத்தை நாங்கள் பிரயோகிக்க வேண்டும். குறிப்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை, நீண்ட காலமாக நடத்தப்படாமல் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு நாங்கள் பிரஜைகள் என்ற அடிப்படையில், அதே போன்று மக்கள் என்ற அடிப்படையில், அரசியல் கட்சிகள் என்ற அடிப்படையில், சிவில் அமைப்புகள் என்ற அடிப்படையில், ஊடகம் என்ற அடிப்படையில் நாங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். அந்த தேர்தலை முதலில் நடத்த கோரி உயர் நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போன்று காணப்படுகின்ற 2016ஆம் ஆண்டு, அதாவது உள்ளூராட்சி மன்றங்கள் அல்லது மாகாண சபைகள் மக்கள் பிரதிநின்றி ஆட்சி செய்யப்படுவது பிழையான அணுகுமுறை என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், உள்ளூராட்சி மன்றம் அதாவது எல்பிடிய பிரதேச சபை தேர்தலுக்குரிய வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு இணங்க. எனவே தற்பொழுது செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி அந்த வேட்புமனு தாக்கல் அதுக்குரிய ஏற்பாடுகள் தேர்தல் ஆணைக்குழு எடுத்திருக்கின்றது. அதனோடு இணைந்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய இன்னும் ஒரு விடயம்தான், ஏற்கனவே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு காலங்கடத்தப்பட்ட விடயம் நாம் அறிந்த விடயமாக இருக்கின்றது. ஏற்கனவே கோரப்பட்ட வேட்புமனுக்களை நிராகரித்து புதிதாக வேட்புமனு ஏற்கும் பணிகளை தேர்தல் ஆணைக்குழு அந்த கடமையை செய்ய வேண்டும் என்று சிலர் குறிப்பிடுகின்றார்கள். அவ்வாறு செய்வதாக இருந்தால் நாங்கள் உயர் நீதிமன்றத்திலே அதுக்குரிய வியாக்கியானத்தை நாங்கள் பெற வேண்டிய தேவை காணப்படுகின்றது.
உயர்நீதிமன்றம் அல்ல, இதில் ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். பாராளுமன்றம் அது தொடர்பான அதிகாரத்தை பாராளுமன்றத்துக்கு அது காணப்படுகின்றது. அதாவது உரிய சட்டத்திலே அந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அவ்வாறு அந்த வேட்புமனு நிராகரிக்கப்படுவதாக இருந்தால், புதிய வேட்புமனு ஏற்கப்படுவதாக இருந்தால், அத்தாட்சிப்படுத்திய தினத்திலிருந்து ஒரு மாதத்துக்குள் மீள வேட்புமனு ஏற்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தினார். அதனோடு இணைந்ததாக மாகாண சபை தேர்தல் என்பது உண்மையிலே மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. ஏற்கனவே பாராளுமன்றத்திலே தனிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பிரேரணையாக இந்த தேர்தல் பழைய முறையிலே நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. சட்ட முன்மொழிவு, சட்ட வரைவு அது பாராளுமன்றத்திலே அங்கீகரிக்கப்படுமாக இருந்தால் அதனை அந்த முறைப்படியிலே நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. கலப்பு முறையிலே நடத்துவதாக இருந்தால், அதாவது LLRC-யினுடைய அறிக்கை பாராளுமன்றத்திலே அது அங்கீகரிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு தேர்தல் ஆணைக்குழுவிடம், அதாவது இந்த விடயம் தொடர்பாக அந்த சட்ட திருத்தம் தொடர்பான விடயத்தை முன்வைத்திருந்தார். தேர்தல் ஆணைக்குழுவின் அடிப்படையில் நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு சென்றோம். இந்த தேர்தலை நடத்துவதற்குரிய ஆரம்ப கட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்காக உயர்நீதிமன்றம் குறிப்பிட்ட விடயம், இந்த விடயம் செய்வதாக இருந்தால் பாராளுமன்றத்தின் ஊடாக தான் அந்த விடயங்களை நிலைநாட்ட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். கோடின் முடிச்சி போன்ற விடயம் மிக கடினமானது. அந்த கோடின் முடிச்சை வெட்டினால் தான் நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும். பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த விடயம், அந்த முடிச்சை நாங்கள் எவ்வாறாவது அதாவது அவிழ்த்து நாங்கள் அதனை நிறைவேற்ற வேண்டும். இல்லாத சந்தர்ப்பத்தில் இந்த தேர்தலை ஒருபோதும் நடத்த முடியாது. எனவே அதுக்கு உதாரணமாக அவர் மெசிடோனியா, அரபி, அதே போன்று இந்தியா போன்ற நாடுகள் ஊடாக அந்த காலனித்துவத்துக்கு உட்பட்ட விடயத்தையும் ஒரு வரலாற்று சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஞாபகப்படுத்தினார். எனவே நாங்கள் போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும், கடிதங்களை, அறிக்கைகளை எழுத வேண்டும், விளம்பரங்களை ஒட்ட வேண்டும். இது எங்களுடைய மக்கள் என்ற அடிப்படையில் ஒரு பொறுப்பு வாய்ந்த விடயமாக காணப்படுகின்றது. மாகாண சபை என்பது வெள்ளை யானை அல்ல. ஆனால் நிதி செலவினத்தை நாங்கள் குறைத்து குறிப்பாக மக்களுக்கு சேவை வழங்குகின்ற விடயத்தில் நாங்கள் எங்களுடைய செயற்பாட்டை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். கோரிக்கையின்றி எந்த ஒரு விடயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போன்று மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத இடத்தில் ஜனநாயகம் ஒருபோதும் நிலை பெறாது. ජනතාවට මහජන නියෝජ්‍යයන් සහිත මහජන නියෝජ්‍යයන් අවශ්‍යයි. ඒව නැති තැන ප්‍රජාතන්ත්‍රවාදය නැහැ.